கோவில வச்சு ஸ்கேம் பண்றதுக்கு இப்ப ஏகப்பட்ட பேர் கிளம்பிட்டாங்க போல. அப்படி ரீசெண்டா நான் கடந்து வந்த ஒரு ஸ்கேம் பத்தி சொல்றேன். நீங்களும் இந்த மாதிரி ஏமாறாம இருக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கல்யாணம் ஆகாம இருக்கவங்க, பல நாள் கல்யாணம் தடையா இருக்கவங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தா கல்யாணம் நடந்துரும் அப்படிங்கிறது தான் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்க திருமணஞ்சேரி உத்வாகநாதர் கோயிலுடைய சிறப்பு. கோயிலுக்கு வெளியிலேயே பிளக்ஸ் இருக்கும். 150 ரூபா தான் பரிகார பூஜைக்கு. அதுலயே மாலை, அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே சேர்ந்து வந்துரும். நம்ம வெளிய இருந்து எதுவுமே வாங்கிட்டு போக தேவையில்ல. உள்ள போய் இந்த 150 ரூபா டோக்கன் வாங்கினா போதும். ஆனா நீங்க உள்ள போறதுக்குள்ள உங்களை துரத்தி வந்து இந்த மாதிரி சில புரோக்கர்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பரிகாரத்துக்கு வரீங்களா, இல்ல பரிகாரம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் திருப்பி மாலை போட வரீங்களான்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, இதுக்கு இந்த மாலை போடணும், இந்த பூஜை பண்ணணும், 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, எதுக்கு இவ்வளவு செலவாகும் நம்ம யோசிக்கிறதுக்குள்ள டைம் ஆச்சு, பூஜை ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் பூஜைன்னு நம்மளை அவசரப்படுத்தி யோசிக்க விடாம நம்ம கிட்ட இருந்து காசை பறிக்க பார்ப்பாங்க. அப்படி அவசரப்படுத்தி இந்த மாலை விளக்கெல்லாம் எங்கள்கிட்ட வித்துட்டாங்க. உள்ள போய் அந்த 150 ரூபா டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறம் தெரிஞ்சது உள்ளேயே எல்லாமே இருக்கு, இதெல்லாம் வாங்க தேவையில்லைன்னு. சரி, மாலை தானே, கடவுளுக்கு போடுறதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு விட்டுட்டோம். ஆனா அந்த சாமி கிட்ட போய் பூஜை பண்றதுக்கு 1100 ரூபா ஆகும், 8 மாலை வாங்கணும் அப்படின்னு இவர் சொல்ற எல்லா கதையும் நம்பி இருந்தா நாங்களும் ஏமாந்துருப்போம். அண்ட் உள்ள போய் ஒரு பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தெரியுது, உள்ள வரும்போது எல்லாத்துக்கிட்டையுமே இதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் காசை கொடுத்து ஏமாறவும் செஞ்சிருக்காங்க. இங்க வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த கோயில் மேலேயும் கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா கஷ்டம்னு கோயிலுக்கு வர்ற மக்களை ஏமாத்துறதா என்னால ஜீர்ணிக்க முடியல. கோயில் முன்னாடியே இப்படி ஒரு ஸ்கேம் பண்றதுனால கடவுளை பார்த்தே அவங்களுக்கு பயம் இல்ல. இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த கோயிலுக்கு போறவங்க இனிமேலாவது ஏமாறாம இருக்கணும்னு ஒரு அவேர்னஸ்க்காக தான் போட்டிருக்கேன்.